ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய படையில் 2 முக்கியமான ஆயுதங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. முதல் ஆயுதம் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய 500 கிலோகிராம் எடை கொண்ட ஜெனரல் பர்பஸ் பாம் இந்திய விமானப்படையில் இணைச்சிருக்காங்க. இந்த பாம் முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட பாம். இந்தியா எதற்காக இது போன்ற அதிக எடை கொண்ட வெடிகுண்டுகளை உருவாக்கி இருக்காங்க, இந்த பாம் சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்து பார்க்கலாம். இரண்டாவது விஷயம், இக்லாஎஸ் அப்படிங்கிற மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்திய படையில் இணைச்சிருக்காங்க. மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு வீரர் தன்னோட ஷோல்டர்ல இருந்து லான்ச் செய்யக்கூடிய விமான எதிர்ப்பு ஏவுகணை சிஸ்டம் தான் மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா எதற்காக வாங்கியிருக்காங்க, இந்த சிஸ்டங்களோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நடக்கக்கூடிய யுத்தத்தை இந்தியா மிக க்ளோஸா மானிட்டர் பண்ணி வர்றாங்க. ஏன்னா இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள 70% ஆயுதங்கள் ரஷ்யாவிடம் இருந்து வாங்கப்பட்ட ஆயுதங்கள். அதனால உக்ரைன் ரஷ்யா போர்க்களத்துல ரஷ்ய ஆயுதங்களின் செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு இந்தியானால மதிப்பீடு செய்ய முடியும். அந்த வகையில உக்ரைன்ல ரஷ்ய விமானப்படை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ரஷ்யாவிடம் உள்ள அன்கைடட் பாம்ஸ்னால. அதாவது இந்த அன்கைடட் பாம்ஸ் எதிரிகளின் இலக்கு மீது வீசுவதற்கு குறைவான உயரத்துல பறந்து சென்று தாக்குதல் நடத்த வேண்டியது இருக்கும். அப்படி குறைவான உயரத்துல விமானம் பறக்கும் பொழுது உக்ரைன் வீரர்கள் தங்களிடம் உள்ள ஸ்டிங்கர் மிசைல்களை பயன்படுத்தி ரஷ்யாவின் விமானங்களை தாக்கி அழிக்கிறாங்க. இதன் மூலமா ரஷ்ய விமானப்படைக்கு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கு. ரஷ்யா போன்றே இந்தியாவிடமும் அதிகமான அன்கைடட் பாம்ஸ் இருக்கு. இந்த பாம்ஸ் பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸா மாத்துறதுக்கு அமெரிக்காவிடம் இருந்து ஜேடாம் அப்படிங்கிற ஒரு பாம் கிட்ட வாங்கி இந்தியா பொருத்தி வர்றாங்க. அமெரிக்காவின் ஜேடாம் கிட் குறித்து டீடைலா ஒரு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவையும் போய் பாருங்க. ரஷ்யாவின் அன்கைடட் பாம்ஸ் இலக்கை துல்லியமா தாக்காததுனால ரஷ்யா அதிக விலை கொண்ட மிசைல்களை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானாங்க. இந்தியாவிற்கும் இது போன்ற நிலை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிரிசிஷன் கைடட் பாம்ஸ், பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ் போன்ற விஷயங்கள்ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில மத்திய பிரதேஷ் மாநிலம் ஜபல்பூர்ல இருக்கக்கூடிய ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி 500 கிலோகிராம் எடை கொண்ட ஜெனரல் பர்பஸ் பாம்ஸ் இந்திய விமானப்படைக்கு சப்ளை செஞ்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இந்த 500 கிலோகிராம் எடை கொண்ட ஜெனரல் பர்பஸ் பாம் இந்திய விமானப்படையின் வலிமையை அதிகரிக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்தியா உருவாக்கி இருக்க இந்த ஜெனரல் பர்பஸ் பாம் அமெரிக்காவின் மார்க் 18 சீரியஸ் ஆஃப் ஜெனரல் பர்பஸ் பாமுக்கு நிகரான ஒரு பாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாம் ஒரு பிரிசிஷன் கைடட் ஜெனரல் பர்பஸ் பாம். அதனால எதிரிகளின் இலக்குகள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த வெடிகுண்டை டிசைன் செய்தது DRDO வின் கிளை அமைப்பான ஆர்னமெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிற நிறுவனம். இந்த பாம் தயாரித்தது மியூனிட்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற அமைப்பு. இந்த பாமோட நீளம் 1.9 மீட்டர். இந்த பாம்ல டென்டெக்ஸ் மற்றும் டார்பெக்ஸ் 4B அப்படிங்கிற வார்ஹெட்களை எடுத்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த வெடிகுண்டுகள்னால 175 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை எடுத்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த வெடிகுண்டுகளை பயன்படுத்தி எதிரி நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் ராணுவ கட்டுமானங்களை தாக்கி அழிக்க முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எதிரிகளோட பங்கர்கள், விமான ஓடுதளங்கள், பாலங்கள், ராணுவ தளங்கள் போன்ற பலவிதமான டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். இந்த வெடிகுண்டுகள்ல பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறதா இந்திய விமானப்படை தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த வெடிகுண்டு வீசப்படும் இடத்துல இருந்து 100 மீட்டர் சுற்றளவுல இருக்கக்கூடிய அனைத்தையுமே இது அழிச்சிரும். இந்த வெடிகுண்டு எதிரிகளுக்கு அதிக சேதத்தை ஏற்படும் நோக்கத்துல உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த வெடிகுண்டுல 15 mm கொண்ட 21,000 ஸ்டீல் ஷெல்கள் நிறைக்கப்பட்டிருக்கும். அப்போ இந்த வெடிகுண்டு வெடிக்கும் பொழுது இந்த 21,000 ஸ்டீல்
ஷெல்களும் அதிவேகத்துல வெளியேறும். அப்படி வெளியேறும் பொழுது இந்த ஸ்டீல் ஷெல்ஸ்னால 12 mm கொண்ட ஸ்டீல் பிளேட்ஸையே துளைக்க முடியும். அதே போன்று இந்த ஸ்டீல் ஷெல்கள் 50 மீட்டர் முதல் 100 மீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை சேதப்படுத்தும். இதன் மூலமா இந்த 500 கிலோகிராம் எடை கொண்ட ஜெனரல் பர்பஸ் பாம் எதிரிகளுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். இந்த குண்டுகளை இந்திய விமானப்படை விமானங்களான மிராஜ் 2000, MiG-29, ஜாகுவார், Su-30 MKI மற்றும் தேஜஸ் போர் விமானத்திலிருந்தும் வீச முடியும். இந்த குண்டுகள்னால அதிகபட்சமா 30 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும். இந்த ஜெனரல் பர்பஸ் பாம அதிகபட்சமா 10 கிலோமீட்டர் உயரத்துல இருந்தும் குறைந்தபட்சமா 150 மீட்டர் உயரத்துல இருந்தும் லான்ச் செய்ய முடியும். இந்த ஜெனரல் பர்பஸ் பாம இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு ஃபைபர் ஆப்டிக் இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. அதே போன்று ஜிபிஎஸ் மற்றும் நாவிக் சேட்டலைட் கைடன்ஸ் சிஸ்டமும் இந்த பாம்ல இருக்கு. இந்த வெடிகுண்டுகள் இலக்கை சென்று தாக்கக்கூடிய இறுதி கட்டத்துல செமி ஆக்டிவ் லேசர் ஹோமிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. செமி ஆக்டிவ் லேசர் ஹோமிங் சிஸ்டம் மூலமா இந்த குண்டுகள்னால இலக்கை மிக துல்லியமா தாக்க முடியும். DRDO உருவாக்கி இருக்கும் இந்த ஜெனரல் பர்பஸ் பாமின் சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 3 மீட்டர்ல இருந்து 30 மீட்டர். இந்த ஜெனரல் பர்பஸ் பாமோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 3 to 30 மீட்டர். அதாவது சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது இலக்குல இருந்து 3ல இருந்து 30 மீட்டர் சுற்றளவுக்குள் இந்த குண்டுகள் விழுந்து வெடிக்கும் அப்படிங்கறதை குறிக்கும். இந்திய படையில் இணைக்கப்பட்ட இரண்டாவது ஆயுதம் இக்லாயஸ் அப்படிங்கிற மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஒரு வீரரால் தன்னோட ஷோல்டர்ல வச்சே இயக்க முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் குறைவான உயரத்துல பறக்கக்கூடிய விமானம், ஹெலிகாப்டர் மற்றும் UAV-களை தாக்கி அழிப்பதற்கு பயன்படுத்தக்கூடியது. ராணுவத்தை பொறுத்தமட்டில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது 3 அடுக்குகள் கொண்டது. ஹை ரேஞ்ச், மீடியம் ரேஞ்ச் மற்றும் கன் ஆர் மிசைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இந்த இக்லாயஸ் மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் 3வது அடுக்கை சேர்ந்தது. இதுதான் ஒரு வீரரின் இறுதி கட்ட செல்ஃப் டிஃபென்ஸ். இந்த இக்லாயஸ் மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்பட்டது. 24 லான்ச்சர்கள் மற்றும் 216 மிசைல்கள் இந்திய படையில் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த சிஸ்டங்களை இந்தியா எப்ப வாங்கினாங்க அப்படின்னா இந்திய சீன எல்லையில பிரச்சனை ஏற்பட்டதும் இந்திய முப்படைகளுக்கும் எமர்ஜென்சி ப்ரொக்ரூட்மெண்ட் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இந்த அதிகாரத்தின் மூலம் 300 கோடி ரூபாய்க்கு தேவையான ஆயுதங்களை தன்னிச்சையாகவே முடிவு செய்து வாங்கிக் கொள்ளலாம். அந்த வகையில இந்திய ராணுவம் இந்த இக்லாயஸ் மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கியிருக்காங்க. ரஷ்ய உக்ரைன் போர்ல உக்ரைன் அமெரிக்காவிடம் இருந்து வாங்கிய ஸ்டிங்கர் மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரஷ்ய விமானப்படைக்கு எதிராக வெற்றிகரமா பயன்படுத்தி பல விமானங்களை சுட்டி வீழ்த்தினாங்க. அதனால இந்தியாவும் தங்களோட மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட திறனை அதிகரிக்க முயல்றாங்க. அதற்காக தான் இந்திய தரைப்படை இந்த இக்லாயஸ் சிஸ்டத்தை படையில் இணைச்சிருக்காங்க. ஆனா இந்திய தரைப்படை இப்போ இணைத்திருப்பது மிகவும் குறைவான அளவுல எக்யூப்மெண்ட்ஸ். வரும் காலங்கள்ல அதிகமான எண்ணிக்கையில இந்த மிசைல்கள் இந்திய படையில் இணைய உள்ளது. இந்த இக்லாயஸ் மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் 1982 இருந்து ரஷ்ய படையில் பயன்பாட்டில் உள்ளது. வளைகுடா போர், ஈராக் யுத்தம், சோமாலியா உள்நாட்டு யுத்தம், 2வது செச்சன்யா போர், ரஷ்யா உக்ரைன் போர் போன்ற பல முக்கியமான போர்க்களங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தயாரிப்பது KB மெஷினோஸ்டோனியா அப்படிங்கிற நிறுவனம். இக்லாயஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல வீஷராட் அப்படிங்கிற மிசைல்கள் பயன்படுத்தப்படுது. இந்த மிசைல்களோட எடை 10.8 kg. மிசைல்கள் மற்றும் லான்ச்சர்களை சேர்த்து இந்த சிஸ்டத்தோட மொத்த எடை 17.9 kg. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் 1.5 மீட்டர் நீளமும் 72 mm டயமீட்டரும் கொண்டது. இந்த இக்லாயஸ் சிஸ்டத்துல இருந்து லான்ச் செய்யக்கூடிய மிசைல்கள்னால 1.7 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை எடுத்து சென்று எதிரிகளின் விமானங்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும்.
முடியும். இந்த சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடிய மிசைல்கள் சாலிட் ஃபியூயல் ராக்கெட் மோட்டாரால் இயக்கப்படுது. இந்த மிசைல்கள்னால அதிகபட்சமா 6 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள வான் இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும். இக்லாயஸ் சிஸ்டத்துல இருந்து ஃபயர் பண்ணக்கூடிய மிசைல்கள்னால அதிகபட்சமா 3.5 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். இந்த மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல இருந்து லான்ச் செய்யக்கூடிய மிசைல்கள்னால மாக் 1.9 அப்படிங்கிற வேகத்துல பயணித்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது 2300 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்கும். இந்த மிசைல்களை இலக்கை நோக்கி வழிநடத்துறதுக்கு டூவல் வேவ் பேண்ட் இன்ஃப்ராரெட் கைடிங் சிஸ்டங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்தியாவின் DRDO அமைப்பும் மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உள்நாட்டிலே தயாரிக்க முயன்று வந்துட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் DRDOவும் இது போன்ற சிஸ்டங்களை உருவாக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த வீடியோல பார்த்த 2 ஆயுதங்களுமே ஒரு யுத்த களத்தின் போக்கையே மாற்றி அமைக்கக்கூடிய சிஸ்டங்கள். இது போன்ற சிஸ்டங்களை தொடர்ந்து இந்தியா அப்டேட் செய்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். கூடிய விரைவில் இந்தியா டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டார்ல ஒரு தன்னிறைவு பெற்ற நாடா உருவாகணும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.